ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எப்படி வீட்லேயே கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஃபேனில் ட்ரை பண்ணிக்கிறேன். இதை ஐதர் நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கலாம், ஆர் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும் அப்படின்றனால ஃபேனில் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கடாயில் ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சு பொட்டேட்டோ நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 80% குக் ஆகிற மாதிரி நம்ம குக் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 80% குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் நான் செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் ஒரு டிப் என்னென்னா, ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஆப்ஷனல். அண்ட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா சிப்ஸுக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணால் இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் நார்மல் பொட்டேட்டோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும்ன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நல்லா தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் இதை கூல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது அகெயின் நான் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நான் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் நான் இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் மயோனஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.